ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் நெய் காய்ச்சிருந்தா கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. சரி, இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. சூடுபடுத்திட்டு இப்போ நெய் நான் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. நம்ம நெய் வீட்டில் காய்ச்சுவோம்ல, பால் ஏடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்போது நெய் காய்ச்சிட்டு அந்த வானலில் நம்ம இதை செய்யலாங்க. அந்த மாதிரி தான் கிராமத்தில் இதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டாங்க. நெய் நல்லா உருகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1 கப்பு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி நம்ம மாவை வறுத்து விட்டுக்கலாங்க. மாவு அந்த நெய்யில் வறுபடும் போது அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம மாவை நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வறுபடும். வறுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு நாட்டு சக்கரை நான் எடுத்துக்கிட்டேங்க. கருப்பட்டி, நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு உங்ககிட்ட எது இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது அதையுமே நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா துருவின தேங்காய் 1/2 கப்பு எடுத்துருக்கேங்க. எல்லாமே ஒரே கப்பால் அளந்துக்கோங்க. இப்போ துருவின தேங்காவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் 10 நிமிஷத்தில். நல்ல நெய் மணக்க மணக்க, ஆவி பறக்க பறக்க ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. இது அடிக்கடி செய்யலாம். நானும் என் தம்பியும் அடிக்கடி வீட்டில் நாங்கள் இதை செஞ்சு சாப்பிடுவோம். அவ்வளோ ஹெல்த்தியானது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பார்க்க புட்டு மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நம்ம நெய் காய்ச்சும் பொழுது அந்த நெய் சட்டிலெல்லாம் நெய் ஒட்டி இருக்கும். அதனால் அப்போ இந்த மாதிரி பெரியவங்க வீட்டில் இருக்கிற அந்த பாட்டிங்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் நெய் காய்ச்சும் போது இதை தவறாமல் செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார்